எனக்கு அவர் கோச்சாலேருந்து அப்பாவா மாறினாரு. அப்பாவா ஃப்ரெண்டா மாறினாரு. ஒரு மென்டாரா மாறினாரு. ஒரு ஐடியலா மாறினாரு. இப்போ அவர் போனதுக்கு அப்புறமா எதுவுமே நினைச்சு பார்க்க முடியல. எல்லாமே ஒரு ஷேட்டரான மாரி இருக்கு. ஹூவ பார்த்தாலே தெரியும். சரி இவர் இருக்காரு. எனக்கு எதுவுமே பிரச்சனை இருக்காது. ஒரு லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்து. இப்போ அவர் போனதுக்கு அப்புறமா எதுவுமே நினைச்சு பார்க்க முடியல. எல்லாமே ஒரு ஷேட்டரான மாரி இருக்கு. இட்ஸ் கெட்டிங் டிஃபிகல்ட் டே பை டே. அவர் வந்து சிங்கிளா இருந்தாரு. ஆனா எப்பவுமே தனியா இருந்ததில்ல. அவரோட ஸ்டூடண்ட்ஸ் அவரோட எப்பவுமே அவர ஃபேமிலி. சுத்தி எப்பவுமே ஒரு 20, 30 பேராவது இங்க இருப்பாங்க இல்லையா? ஆமா. அவர் குக்கிங்லாம் அவரே தான் பண்ணுவாரு. ஏன்னா எப்பவுமே கிச்சன பத்திலாம் Facebookல எழுதுவாரு. அது நமக்கு சமைச்செல்லாம் போட எல்லாருக்கும் என்ன பண்ணுவாரு அந்த மாதிரி. கோவிட் டைம்ல அதிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு குக்கிங் பண்ண. ஓகே, ஹூவோட சிஸ்டர் ஹரிஃபா மேம் கிட்ட ரெசிபி என்ன ரெசிபி, சிக்கன் மீன்ஸ் சிக்கன், நான்வெஜ் அதை வெஜ்ல என்ன பண்ண, வெஜ்லனா நான் சொல்லுவேன், நான்வெஜ் பண்ணோன்னா ஹூ நிறைய டேஸ்டியா பண்ணுவாங்க. ஓ, அவரே பண்ணிடுவாரு. அப்புறம் டிவி ஷோஸ்லாம் பண்ணார்ல? டிவி ஷோஸ்ல நிறைய பண்ணாங்க. கோவிட் டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு குக்கிங் இன்ட்ரெஸ்ட்ல.